ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ்விஸ் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள பண்ணலாம். நான் பேசுகிற படம் எடுத்து பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐம் ரிலீவ் சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள பண்ணலாம். என்னத்தை என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஷுகா கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள நின்றோன்னா இப்போ நம்ம ஜெயிக்கு போவோம்னு ஷாக் ஆனா டே அப்படியே ஷுகா நோட் பண்ணான். என்ன டே ஆ பெட்ஷீட் என்ன இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணபடி இருக்கிற, குளிர் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை ஐயா பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணிடுறாரு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயன் இந்த மாதிரி சொன்னால் இன்னும் குறிப்பாக நம்மகிட்ட பெட்ஷீட்டை பிடிச்சபடி ஆமாம் எனக்கு குளிருது லைட்டாக கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏதோ எனக்கு தெரியக்கூடாது, நீங்களே என்ன தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஷுகா கேட்டோம். அது ஒன்றும் இல்லைடா, அது ஒரு 2 days 3 days காலேஜுக்கு போவேங்கிற மாதிரி சொன்னான். மேரேஜ் ஆனவுடனே என்னடா காலேஜுக்கு போகிற, இந்த மாதிரிலாம் காலேஜுக்கு போகிறேன்னு இந்த ஷுகாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 4 days ஒரு 1 week நீ ஜங்கு கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு காலேஜ் இம்பார்ட்டனான்னு உன்னை திட்டுவான்னு சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, இதை தான் சொல்லிட்டு இருந்தேங்கிற மாரி சொல்லவும், அப்படியா டைமா அப்படிங்கிற மாரி டேட்டை கேட்டான். டே அப்படியே வஹினி ஜெய்க்கு போய் நோட் பண்ணா 2 பேருமே டே என்னடா சொல்லுவானுங்கிற மாரி நோட் பண்ணா. ஆமாம் ஹயாங், நான் நெக்ஸ்ட் டேயே காலேஜுக்கு போகணுன்னு சொன்னேன். ஒரு 1 week நீ ஹவுஸில் ஜேகே கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணு, அதுக்கு முன்னாடி ஏன்டா ஹவுஸ்லேருந்து காலேஜுக்கு போகணுங்கிறங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை. அப்படியா? ஆமாம் ஹயாங். ஆமாம், நீ நைட்டு மேரேஜ் காலை விட்டு எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது என்னோட ஃப்ரெண்டு ஒரு பர்சன் அந்த பிளேஸ்க்கு வந்துருந்தாங்க, அவங்கள தான் மீட் பண்ண போனேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி எனக்கு கம்பெனி ஒர்க் இருக்குது நான் கம்பெனிக்கு போகிறேனாங்கிற மாரி சொல்லிட்டு நேராக நம்ம ஷுகா ஜிமினாவோட அப்பார்ட்மெண்ட் டோர் கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜிமினா கரெக்டாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தான். என்னடா நைட்டு அவ்வளோ தூரத்துக்கு நாக் பண்ணேன், டோரை கூட ஓப்பன் பண்ணாமல் இருந்த அப்படிங்கிற மாரி ஜிமினா கிட்ட இந்த மாதிரி பேசினோம். டக்குன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ண போனால் ஜிமினாவையும் டோரையும் புஷ் பண்ணபடி ஷுகா கரெக்டாக ஜிமினாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஷுகா உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என்ன என்கிட்ட ப்ராப்ளம் பண்ண வந்தியா? அடா நான் அன்னைக்கே அவ்வளோ ஒர்க்கையும் முடிச்சிட்டேனே, எதுக்காக என்னோடய ப்ளேஸ்க்கே தேடி வந்துருக்க, முதல்ல என் ஹவுஸை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமா இந்த மாதிரி பேசினோம். ஜிமினா கிட்ட நம்ம ஷுகா அப்படியே இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்தபடி அப்படியே அவர் வேர் பண்ணியிருக்க அந்த கோட்டில் ஒரு 2 பட்டனை ரிமூவ் பண்ணபடி, சும்மா சொல்லக்கூடாது பேபி, அன்னைக்கு 1 day night செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? மார்னிங் எழுந்து உன்னை பார்க்கலாம், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு நினச்சா நான் இதுக்கு முன்னாடி அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். எவ்வளோ டேஸாக அவனை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளிட்டியாக பேசினபடியும் ஜிமினா கிட்ட க்ளோஸ் ஆகண்டா. ஜிமினா பேக் சைடே நடந்துட்டு வந்தவர் அப்படியே வாலில் வந்து பின்னாகிறாரு. இந்த மாதிரி பின்னானா நம்ம ஜிமினா தான் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிற ஷுகாவை நோட் பண்ணிவிட்டு ஷுகா விட்டு மூவ் ஆன் ஆகலான்ங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனான்னா 2 பக்கமும் நம்ம ஷுகா விட்டு மூவ் ஆன் ஆகாத அளவுக்கு ஜிமினாவை அந்த வால்லே லாக் பண்ணபடி நம்ம ஷுகா பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா அந்த சைடு ஒரு ஹேண்ட்ஸ் இந்த சைடு ஒரு ஹேண்ட்ஸை வச்சு ஷுகா லாக் பண்ணபடி ஜிமினாவை பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஏன் என்கிட்ட இப்படி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? எதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நான் வந்து உன்னோட பிரதரோட ஃப்ரெண்டு தான், நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறேன்ட்டு டேக்கிட்ட சொல்லிடுவேன். அப்படியா? அப்போ ஏன் நேற்று மேரேஜ் காலில் என்னை பார்த்த மூமெண்ட்டும் என்கிட்ட நீ ப்ளே பண்ண மூமெண்ட்டையும் சொல்லாமல் விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜெமினாவுக்கு எதையுமே பேச முடியல. ஷுகாவை பார்க்க முடியாமலேயே அப்படி ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சு நிற்கிறாரு. இந்த மாதிரி குனிஞ்சு நின்னா ஜிமினா இந்த மாதிரி குனிஞ்சு நிற்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஏதோ ஷையான மாதிரி தான் நம்ம ஷுகாவுக்கு தெரியுது. பட் நம்ம ஜிமினாவுக்கு தான் ஒரு மாதிரி பயம், ரொம்ப ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்டில் ஐஸ்லாம் கலங்குது. இந்த மாதிரி கலங்கின பொசிஷன்லேயே நம்ம ஜிமினா நின்றுட்டு இருக்க மூமெண்ட்டு தெரியாமல் ஷுகா இன்னுமே ரொம்ப க்ளோஸாக வந்து ஜிமினாவோட காட்டுக்கிட்ட வந்துட்டு, என்னாச்சு பேபி? அன்னைக்கு நைட் என்ன நான் அவ்வளோ ரூடாவாக ப்ளே பண்ணிட்டேன்? என்னை பார்த்தோன்னே இந்த லவ்க்கெலாம் பயப்படுற? நீ என்கிட்ட நின்றுக்கிட்ட மூமெண்ட்டை பார்த்து எவ்வளவோ நான் எக்ஸைட் ஆனேன் தெரியுமா? நீ இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு நான் திங்க் கூட பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட சேக்ஸில் கிஸ் பண்ணால் ஜிமினா க்ரை பண்ண அந்த டீரி
ட்ராப் வாட்டர்ஸ் சுகாவோட லிப்ல இப்போ டச் ஆகுது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சுகா அப்படியே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணா ஜிமின் அழுதுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டிகிரியை வெயிட் பண்ணப்படி என்னாச்சு? ஆ என்னடா ஆச்சு? நான் எதுவும் ஒன்று பண்ணலையே, என்னாச்சு? எதுக்கு இந்த மாதிரி க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ளீஸ் என்னை விட்டு இங்கேருந்து போறியா? எதுக்காக இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுற? நான் அன்னைக்கு நைட் எதை தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை ப்ளீஸ் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோவத்துலேயும் பயத்துலேயும் ரொம்ப ஒரு மாதிரி பெயின்லேயும் கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிருவாரு நம்ம ஜிமினா. இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு சுகா ரொம்ப ஷாக் ஆகி ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணால் அந்த ஹக்கை நம்ம ஜிமினா பயங்கரமாக ப்ரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் சுகா சரியான ஸ்ட்ராங் மேன். கிரிப்பாக நம்ம ஜிமினாவை பிடிச்சிக்கிறாரு. என்னை விடு, என்ன பண்ணுற, என்னை விடு, நீ நினைக்கிற பர்சன்லாம் நான் கிடையாது, என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக க்ரை பண்ணான். சுகாடா சரி சரி ஓகே ஓகே, நீ தப்பாலாம் திங்க் பண்ணாத, சும்மா உங்ககிட்ட ப்ளே பண்ணி விளையாடுறது அந்த மாதிரிலாம் பேசினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, என்கிட்ட டேட்டி திங்கிங்லாம் எனக்கு இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஜிமினா கதறி கதறி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு சரி ஓகேடா ஓகேடா, நான் வேணும்னே இந்த மாதிரி பண்ணலடா, நான் சும்மா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசணுன்னு தான் அன்றைக்கி திங்க் பண்ணேன், பட் நீ தான் என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசினது கேட்டு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வத்தில் உங்ககிட்ட அன்றைக்கி நைட்டு ப்ளே பண்ணிட்டேன், அதுக்காகலாம் அல்லாத, இப்போ நான் உங்ககிட்ட அந்த மாதிரி திங்கிங்கில் வரல, சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் உன்னை எப்போ பார்த்தேனோ அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணுறேன், உன்னை தான் ஒவ்வொரு ப்ளேஸில் தேடிட்டு இருந்தேன், ஆனால் பட் நீ இருக்கிற ப்ளேஸே எனக்கு தெரியல, இப்போ பார்த்தா என் பிரதர் ஃப்ரெண்டாக இருக்கிற என் பக்கத்துலேயே இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணா, என்ன வளர்றியா? நீ சொல்கிறதுக்கெலாம் நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேனுங்கிட்டுக்காண்டி இந்த மாதிரி லவ் ட்ராமா பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு ஐயோ என்னம்மா கோவமாக பேசுகிறான், டேய் நான் ட்ரூவாக தான்டா சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், நீ என்னால் நம்ப முடியாது, என்னை எல்லா பர்சன்ஸுமே சீட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா அந்த மாதிரி கேட்டுனா சரி ஓகே, எப்போ இந்த சுகா உனக்கு பிடிச்சிருக்கும் அப்போ இந்த சுகாவுக்கு லவ்வை ஓகே பண்ணு, ஆனால் பட் நான் நான் உன்னை விட்டு ஒரு இன்ச் கூட மூவ் ஆன் ஆக மாட்டேன் ஜிமீன், ஓகே? நீ என்னது அதை மட்டும் மறந்துடாது. ஜிமினாவோட ஃபோர்கெட்டில் அப்படி கிஸ் பண்ணப்படி நம்ம சுகா நேராக அந்த ஹவுஸ்லேருந்து வெளியே போனால் சுகா வெளியே போன அடுத்த செகண்டு அப்படியே ஃப்ளோரில் நீல் ரன் போட்டபடி நம்ம ஜிமினா உட்காந்துருந்து அன்னைக்கு நைட், அதாவது ரேசிங் பார்க்கறதுக்காக வீமின் 2 பேர் போயிருப்பாங்களா பைக் ரேஸ் பண்ணுற பிளேஸ்க்கு, அந்த நைட் நடந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா அப்படியே திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணோம், ஜிமினாவும் தனியாக பிரிஞ்சு ரன் பண்ணபடி ஓடி இருப்பாங்களா, அந்த மாதிரி ஓடுனா நம்ம ஜிமினாவை தான் அங்கே அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிடிச்சா ஐயையோ எங்கே மாற போனான்னு தெரியலையே, இவங்ககிட்டேருந்து தப்பிக்கவும் நமக்கு தெரியலையே, என்ன பண்ண இது பண்ணன்னு தெரியலையே, என்னை நம்புங்க, நான் ஒன்றும் சீட் பண்ண இந்த பிளேஸ்க்கு வரல, நான் என்னோடய ஃப்ரெண்டோட தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினை கெஞ்சி இருப்பார். இந்த மாதிரி கெஞ்சினா அந்த பிளேஸ் வழியாக காருக்கு வர நம்ம சுகா ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. பைக் ரேஸ் பண்ணுற பிளேஸில் ஜிமினாவோட க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூரத்துலேருந்தே நோட் பண்ணிட்டு இருப்பார். ஜிமினாவை மட்டும் ஜிமினாவுக்கு அந்த சைடு தான் இருந்திருப்பார். அதனால் டேயை வந்து நம்ம சுகாவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஜிமினாவோட லுக்கும் ஜிமினா பண்ணுற க்யூட்டான மூமெண்ட்ஸ் தான் நோட் பண்ணிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு இவன் தானே அந்த பிளேஸில் அப்படிலாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தானுங்கிற மாதிரி கரெக்டாக சுகா ஜிமினா கிட்ட வந்து நிற்பாரா, இந்த மாதிரி நின்று ஜிமினாவோட ஃபேஸை நோட் பண்ணால் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், இவன் வந்து சீட் பண்ணியிருக்கான், இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரி டிக்கெட் எதுவுமே இல்லாமலே உள்ளே வந்துருக்கான், ஆனால் அவனை நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம், இங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு, இந்த ப்ராப்ளத்தில் இது ஒரு ஒர்க்கா, அந்த பையனை ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோம். இந்த பிளேஸில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கு இந்த பையன் கூட காரணமாக இருக்கலாம், அதனால் இந்த பையனுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போங்கிற மாதிரி அந்த 2% சொல்கிறது கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி இல்லை இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சங்குக்கு ஒரு பர்சன்ட்டை கீல் பண்ணியிருப்பார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜிமினா க்ரை பண்ணி எழுதம் சுகாவுக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணாதீங்கங்கிற மாதிரி டக்குன்னு சுகா இந்த மாதிரி சொன்னோம். ஜிமினாவும் அந்த 2% ரொம்ப ஷாக் ஆகி சுகாவை நோட் பண்ணால், உங்களோட பாய் ஃப்ரெண்டா,
ஆமாம், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். என் கூட தான் அந்த பிளேஸ்க்கு வந்தான். நான் ஒரு ரிச்சான பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால என்னோடய பாய் ஃப்ரெண்டு தெரிஞ்சால் என்னோட ப்ராப்ளம் ஆகுன்னு தான் அவன் என்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். முதல்ல என் பாய் ஃப்ரெண்டை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு அந்த 2 செக்யூரிட்டியுமே நம்ம ஜிமினா விட்டோம். நம்ம ஜிமினா ஷாக் ஆகி ஷிகாவுக்கு பேக் சைடில் வந்துட்டு இப்போதுலேருந்து இவனுக்கு நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி ஷிகாவே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த 2 பர்சன்ஸுமே ஷுகா கிட்ட சாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனால் ஜிமினா அப்படியே நம்ம ஷுகாவை நோட் பண்ணோம். ஷுகா அப்படியே திரும்பி நம்ம ஜிமினா கிட்ட லவ்வர் சொல்லலாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லலான் தான் அப்படியே திரும்பி ஜிமினாவோட ஃபேஸை கப்பனப்படி நான் உன்னை இப்போ எதுக்கு சேவ் பண்ணேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டால் ஷுகா லவ்வாக தான் சொல்ல வந்துருப்பாரு. பட் நம்ம ஜிமினாடம் அதை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சேவ் பண்ணதுக்கு நம்ம கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுற நம்மளுக்கு இந்த பர்சன்ட் இவன்கிட்ட இவன் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாடம் இங்கேருந்து சேஃபாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஓகே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஏடு ஒன் நைட் ஸ்டாண்டா டேய் நான் லவ்வடாடா சொல்ல வந்தேன். ஒன் நைட் ஸ்டாண்டா அப்போ நைட்டு மில்லுக்கு என் கூட இருக்க போறியா இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வா அப்போ காரில் வந்து உட்காருங்கிற மாதிரி ஷுகா நேராக ஷுகாவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் உண்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார் நம்ம ஜிமினாவை இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். இப்போது ஹவுஸ்க்குள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்னடான்னு அடுத்த செகண்டு நம்ம ஷுகா ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறாரு. உனக்கு ஃபுட்டு வேணுமா மில்க் வேணுமா ஷூஸ் வேணுமாங்கிற மாதிரி தான் கேட்டுருப்பாரு. பட் நம்ம ஜிமினா அப்படி இல்லை நேராக போகிறாரு ஃப்ரெஷ்ஷப் லைட் ஆகிட்டும் ஷுகாவோட பெட்லேயே வந்து உட்காந்துருக்காரு. என்னடா என்ன நீ ஏதோ விளையாட்டுக்கு என்கிட்ட பேசுகிறதா நினச்சேன் சீரியஸாக தான் என்கிட்ட சொன்னியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகா ஷாக் ஆகி ஜிமினா கிட்ட வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உனக்கு என்ன என் கூட இந்த நைட் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோ தானே எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம 2 பேரும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜிமினாவே எழுந்து ஷுகாவுக்கு கிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷுகா என்ன ஜிமினா பண்ணுற கிஸ்ஸை பிரேக்காக பண்ண போகிறாரு. ஜிமினாவோட அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜிமினாவை நான் உன்னை ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் ஷுகா என்ன வேண்டானாங்கிற போகிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை பெட்டில் புஷ் பண்ணப்படி ஜிமினா வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ணப்படி ஷுகா நம்ம ஜிமினா கூட பயங்கரமாக இன்டிமேட்டாக இருந்திருப்பாரு. 2 பேருமே இந்த நைட் முழுக்க டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷுகா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிமினா எழுந்துட்டு இவங்கிட்டேருந்து தப்பிச்சு போயிடணுங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வேக வேகமாக சேஞ்ச் பண்ணபடி ஷுகாவோட அப்பார்ட்மெண்ட்லேருந்தே வெளியே வந்துருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் இப்போ ஜிமினா திங்க் பண்ணபடி அப்போ ஏதோ அந்த பிளேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஒரு ஒர்க்கை பண்ணிட்டேன். ஆனால் இவன் டேயோட பிரதராகவே இருக்கிறானே இவன் ஏதோ ஒரு தேர்ட் பர்சன்ட் இதுக்கப்புறம் இவனை நான் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு நான் எங்கே படிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு. என்னோடய அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் என்ன டார்ச்சர் பண்ணுவானோ இப்போவே இந்த மடியில் பேசிட்டு போகிறான். இனி என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாக க்ரை பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தான். ஜிமினாவோட மொபைலுக்கு டேக்கிட்டேருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால் ஜிமினா அப்படியே டீரியெல்லாம் வெயிட் பண்ணபடி அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆன மாதிரி தெரியுது. ஒரு 2 days to 3 days நான் காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவுமே ஷுகாவை பார்த்த பயத்துலேயும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவராக இருந்த மாதிரி தான் இருக்குது. நானும் காலேஜுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேடா அப்படிங்கிற மாதிரிட்டே காலை கட் பண்ணேன். ஜிமினாவும் காலை கட் பண்ணபடி காலேஜுக்கெலாம் போகலை அந்த ஃப்ளோர்லேயே உட்காந்தபடி இனி ஷுகா நம்மளை என்ன மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுவான்னு தெரியலையே ஒரு மேலே நம்மக்கிட்ட ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி ஷுகா என்ன பண்ணுவாருங்கிற மாதிரி பயத்துலேயே நம்ம ஜிமினா உட்காந்துருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஒயின் சைடு தான் கட்டுது. ஒயினும் ஜேக்கப்புமே நம்ம டேக் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பாங்களா அந்த மூமெண்ட்லாம் முடிஞ்சு ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் நேராக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற பேஷண்ட் எல்லாருக்குமே அவங்க பேஷண்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நோட் பண்ணபடி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தபடியே நம்ம ஜேகப்பும் ஒயினும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் இருக்கிற ஜான் தான் ஜேகப்பும் ஒயினும் இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ளோஸிங்கில் ஃப்ளிட்டியாக பேசினபடியே
ஒருக்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ண ஜானுக்கு தான் செம்ம காண்டாகுது. எதையாவது ஒன்று பண்ணி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட்டை கொண்டு வரணும்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பையும் ஒயனையும் நோட் பண்ணோம். இப்போ கரெக்டாக நம்ம ஒயன் தான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் போடணும் போல இருக்கு. அதுக்கான திங்ஸஸ்லாம் எடுக்கிறதுக்காக அப்படியே ஒரு ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்களா. என்ன மாதிரி என்ட்ரானா ஒயின் இந்த மாதிரி அந்த ரூம்குள்ளே போன மட்டும் நம்ம ஜேகப் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதே ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரானா இன்ஜெக்ஷனோடு அப்படியே நம்ம ஒயின் திரும்பிட்டு என்ன பண்ணுற ஜேகப், டோரை மறைச்சபடி நிற்கிறியே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எதுக்குன்னு உனக்கு தெரியாதா பேபி, இந்த ஜேகப் எதுக்கு உன்னை தேடி வந்திருப்பேன்ட்டு. மார்னிங் தானடா அவ்வளோக்குள்ளே கெஞ்சி அத்தனை கிஸ்ஸை வாங்கினேன், இன்னுமா பட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன்னை பார்க்க சொல்லலாம் கிஸ் வேணும்னு உன்கிட்ட கெஞ்சினும் போல தான் இருக்குது. அதான் வந்தேன். இந்த பிளேஸ்லாம் நமக்கு ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட். ப்ளே பண்ணி விளாட இன்ஜெக்ஷன் வச்சுருக்கேன், இன்ஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பை மிரட்டுனா, நம்ம ஜேகப் அதெல்லாம் கேட்காம ஒயின்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. சொன்னா கேளு ஜேகப், ப்ராப்ளம் பண்ணாத, வெளியே பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் பயந்துக்கிட்டு பேக் சைடாக போகிற ஒயன் அப்படியே என்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு என்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போகலாம்ல. என் முன்னே நீ வந்துன்னா எப்படிடா உன்னை போஸ்ட் பண்ணிட்டு போக முடியும், நீ என்ன 100%டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயின் திங்க் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் சொன்னா கேளு, ப்ளே பண்ணாத, பேஷண்ட் எனக்கு கரெக்டாக வெயிட் பண்ணுவாங்க, பேஷண்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயன் அந்த வாலை லாக் பண்ணபடி ஒயனோட லிப்பை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி எத்தனை டைம் இந்த லிப்பில் கிஸ் பண்ணாலும் சரி, லிப் லாக் பண்ணாலும் சரி, எப்படி ஒயன் உன்னோட லிப் அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒயன் ரொம்ப ஷையாகி ஜேகப்பை புஷ் பண்ணபடி தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகப் போட்டு மூவ் ஆன் ஆகலான்ங்கிற மாதிரி பார்த்தோம். ஜேகப் நம்ம ஒயனை பேக்கப் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. அப்படி என்ன அவ்வளோ ஈஸியாக அங்கேருந்து தப்பிச்சிடுவியா நீ, போக்குட்டா நான் விட்டுருவேணா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சோம். ஒயனுக்கு தான் பாடி முழுக்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுற ஜேகப், ஏதோ ஹாஸ்பிட்டல் ஹவுஸில் ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணாத, ஹேண்ட் செகண்ட் அங்கெல்லாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஒயன் நம்ம ஜேகப்பை பிடிச்சிட்டு இருந்தால், ஒருத்த கிஸ் தானே கேட்டேன், என்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டா நான் உன்கிட்ட ப்ளே தான் பண்ணி விளாடுவேன். சரி ஓகே உனக்கு கிஸ் தானே வேணும், ப்ளீஸ் லஞ்ச் டயத்தில் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்போட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி லஞ்சில் கண்டிப்பாக நான் கிஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை லைட்டாக மூவ் ஆன் பண்ணால், ஜேகப் பாப்பா கூட ஒயனோட ஆன்சர் கிரிப்பாக படித்தபடி கண்டிப்பாக தருவில்ல, கண்டிப்பாக தரேன், இப்போ விடு பேஷண்ட் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷையான ஸ்மைல்லையே ஜேகப்போட ஹேண்ட்ஸை விட்டுட்டு அந்த ஷை ஸ்மைலில் சிரித்தபடியே அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஜான் நோட் பண்ண சொல்ல அவனுக்கு செம்ம காண்டாகுது. ரொம்ப கோவத்துலையும் ஜேகப்பை பாட்டு ஹெவியாக முறைக்கிறான். இந்த மாதிரி முறைச்சான். இப்போது லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் டயத்தில் தான் 2 பேருமே ஒரே கேபின் ஒரே ரூமில் தான் 2 ஃபுட்டை சாப்பிடுவாங்க. நம்ம ஜேகப் ஆல்ரெடி இந்த பிளேஸில் வந்துட்டார். ஃபுட்டை சாப்பிட்டபடியே தான் உட்காந்துருக்காரு. இன்னும் ஒயின் வரலனுங்கிற மாதிரி ஒயனுக்கு தான் நம்ம ஜேகப் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். நம்ம ஒயன் இன்னுமே பேஷண்ட் பக்கத்தில் பேஷண்ட்டை தான் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஜேகப் இங்கே ஃபுட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சாப்பிட்டு முடித்த கோவத்திலேயே என்கிட்ட லஞ்ச் டயத்தில் கெஸ் தரேன்னு சொன்னால் சாப்பிடவே வரலையே, இவன் எங்கே போனானுங்கிற மாதிரி நேராக ஒயனோட கேபினுக்கு தான் அவர் வருகிற மாதிரி வந்தோம். ஒயன் அங்கே குட்டி குட்டி சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மெடிசன் கொடுக்குறது, இன்ஜெக்ஷன் பண்ணுற மூமெண்ட்டும் அந்த க்யூட் பேபிஸ் கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிற மூமெண்ட்டையுமே நம்ம ஜேகப் அவன் ரூம்குள்ளே என்ட்ராகி நோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஒயன் அடிக்கடி நம்ம ஜேகப்கிட்ட சொல்லியிருப்பாரு, நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சி, நமக்கும் ஒரு பேபி வந்துச்சுன்னா நம்ம கூட ரொம்ப டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணும்ல, அந்த பேபி உன்னை மாதிரி என்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்த மாதிரி செம க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருக்கும்லங்கிற மாதிரி பேபியை வச்சு நிறைய நம்ம ஜேகப் கிட்ட நம்ம ஒயன் பேசின்னு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு பேபிஸ் கூட இந்த மாதிரி ப்ளே பண்ணபடியே ஒயன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி ஒயனுக்கு பக்கத்தில் வந்துட்டு, இதுக்கப்புறம் உள்ள பேஷண்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன், போய் ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒயன் அப்படியே நிமிர்ந்து ஜேகப்பை நோட் பண்ணிவிட்டு, ஜேகப்
பாட்டி அந்த க்யூட் பேபி பாரு, எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு பாரு, பாரேன் பாரேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆமாம் ஆமாம், உன்னை விட அந்த பேபி ஒன்றும் அவ்வளோ க்யூட்டாக இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணப்படி, சரி நீங்கள் 2 போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி சாப்பிட போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகுபாவை அனுப்புவாரா அந்த மாதிரி அனுப்புனா, எனக்கு கொஞ்சம் பேசியிருந்தேன்னா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஒயன்னு சொன்னாலும் ஜேகுப் வந்து நோ சொல்கிறாரு. முதல்ல அங்கே 2 போ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒயனுமே சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டு சாப்பிட வராங்க. இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம், இப்படி ஃபுட்டு சாப்பிட வேண்டாம். ஜேகப் எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்குள்ள ஜேகப்போட சேரில் ஜான் உட்காண்டபடி அந்த டெஸ்க்கு மாதிரி இருக்கும்ல, டேபிள் மாதிரி பெஞ்சு மாதிரி, அதுக்கு மேலே 2 லக்கையும் தூக்கி வச்சுட்டு ஒயனுக்காக ஃபுட்டு கொண்டு வந்திருப்பார்ல, அந்த ஃபுட்டை எடுத்து இவன் சாப்பிட்டுட்ருக்கான். இதை பார்க்க சொல்ல ஒயனுக்கு செம்ம காண்டாகுது. காண்ட்லேயும் கோவத்துலேயுமே நம்ம ஜானை நோட் பண்ணோம். என்ன ஒயன் ஃபுட்டு கூட ரொம்ப ஸ்பைசியாகதான் இருக்குது. ஸ்பைசியாக இருக்கட்டும் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ, இல்லை ரொம்ப ஃப்ளிட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்குமானுங்கிற மாரி கொஞ்சம் டேட்டியாக நம்ம ஒயன்கிட்ட பேச ஒயனுக்கு காண்டாகுது. இருந்தாலுமே கோவத்தை வெளியே காட்டிக்காமல் ஸ்மைல் பண்ணபடி, நீ பேசுகிறதெல்லாம் பார்க்க சொல்ல அப்படியே பஞ்சு பண்ணி உன் டீட்டெல்லாம் உடைக்கணும் போல தான் எனக்கும் திங்கிங்காக இருக்குது. பட் நான் ஒரு டாக்டர், அந்த ஒர்க்கை பண்ண மாட்டேன். ஆனால் பட் நான் டாக்டர் தாண்டி ஒரு கேர்ள், தேவையில்லாமல் என்னோடய லைஃப்பில் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி என்றானன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஃபைட்டிங் கில்ஸ் எல்லாமே தெரியும். பிறகு பாயின்லாம் பார்க்க மாட்டேன். நீ எந்த பொசிஷனில் இருக்குங்கிறது உனக்கே தெரியாதபடி சிதிக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டு வயனுக்கு கொண்டு வந்த அந்த ஃபுட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபுட் பாக்ஸை வாங்கி அப்படியே டஸ்ட்பினில் கொட்டுறாங்க. இது என்னோடய ஃபுட், என்னோடய திங்ஸ் எல்லாமே எனக்கு மட்டும்தான், இல்லை என்னோடய ஜேகப்புக்கு மட்டும்தான். உன்னை மாதிரி டாட்டி பிடிச்ச டேக்குக்கு கிடையாது. இன்னொரு டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறது ஜேகப் பார்த்தான், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஓகேயா ஜான், இது என்னோட கேபின், வெளியே போக மாட்டல அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டு நம் ஒயன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு, என்ன பயமுட்டுறியா? இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றுன்னா உனக்கு கீழே நான் ஒர்க் பண்ணால் என்னையே பயமுட்டுவியா? எனக்கு பயமுட்டலாம் தெரியாது. நான் ரியாலிட்டியை தான் சொல்கிறேன். நீ ப்ராப்ளம் பண்ண அந்த ப்ராப்ளத்துக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக ஜேகப்டேருந்து உனக்கு கிடைக்கும். நீ என்ன ட்ரை பண்ணுறனுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. தேவையில்லாமல் திங்க் பண்ணுற உன்னோட டேட்டி திங்கிங்க அப்படியே பிரேக் பண்ணிடு. ஓகே, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வயன் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனேன். ஜானுமே செம காண்டாக்கி அங்கேருந்து வேகமாக அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போகிறான். இங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படியே ஒரு மூவி பார்க்குற தேட்டர் தான் கட்டுது. அந்த பிளேஸ்க்கு நம்ம டியாவும் மூவி பார்க்க வந்துட்டுருக்காங்க. தியா செமையாக என்ஜாய் பண்ணா. டியா வந்துட்டு கொஞ்சம் நர்வஸ்லேயே, அந்த மாதிரி கத்தாதடி, இந்த மாதிரிலாம் ஜம்ப் பண்ணாதடி, அமைதியாக உட்காந்து பாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியாவோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி எழுத்தா, என்னடி என்ஜாய் பண்ண தான் வந்துருக்கோம், அப்படி பண்ணது இப்படி பண்ணதுங்கிற, மூவியை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு. அது மட்டும் இல்லை டியா, மூவி செம்ம ரொமான்டிக்காக இருக்குது. இதில் 2-3 சீனை பார்க்க சொல்ல எனக்கு என்னெல்லாமோ தோணுது அப்படிங்கிற மாதிரி டியா கிட்ட ஃப்ளீட்டியாக பேசுனா டியா அப்படியே நம்ம டியாவை அடிக்கிறான். தேவையில்லாமல் ஏதாவது திங்க் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி பிகேவ் பண்ணுவேனே தெரியாது. அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூவியை தான் பார்க்குற. ஏதாவது ஹவுஸில் ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணால் நான் பண்ணுவேன், நடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டியாவோட ஹேண்ட்ஸ் டியாவோட பாடியில் சாஃப்டாக ரப் பண்ணபடி ப்ளே ஆனோம். டியாவோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாங்க. இங்கே பாரு டியா, ஹவுஸில் ப்ளே பண்ணி விளாட்றது அது வேற ஒரு மொமெண்ட். நம்ம 2 பேர் மட்டும் சிங்கிளாக ரூம்குள்ளே இருப்போம். எங்கிட்ட பசன்ஸ் இருக்காங்க, ப்ளே பண்ணணும்னு நினச்சேன், அப்புறம் மூவிலாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எழுந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி பேபி, மூவி 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணுவேன், நீ ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம தியா செமையாக மூவி என்ஜாய் பண்ணுவாளா, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் என்னது ப்ளே வேறு பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி டியா ஷாக்லேயே தியாவை நோட் பண்ணுறா. இங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம ஜொங்கு கூட சேட்டை தான் கட்டுது. ஜொங்குக்கு தான் மாஃபியா ஒர்க்குக்கு வந்துருப்பார்ல, மாஃபியா ஒர்க்கில் தான்
ஒரு ட்ரக்கை இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ணணும். பாடி கார்ட்ஸோட அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா ஆப்போசிட்டில் ஜங்குக்கோட எனிமீஸ் நம்ம ஜங்குக்கை பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் முதல்ல நம்ம எப்படியாவது ட்ரக்கை தான் சேவ் பண்ணணும். அது எந்த பிளேஸில் கொண்டு வைக்கணுமோ அந்த பிளேஸில் கரெக்டாக கொண்டு கொடுத்துடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரக்கை பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டினபடியும் எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணாலுமே நிறைய பர்சன்ஸ் கன் ஷூட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பாடி கார்ட்ஸ் ஆப்போசிட்லேருந்து கன் ஷூட் பண்ணாலும் ட்ரக் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள்மெண்ட் ஆகுது. இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அதே ட்ரக்கில் இன்னொரு பர்சன்ட் பாடி கார்ட்ஸில் ஒரு 3 பர்சன்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு பாடி கார்டோட நம்ம ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டு மாதிரி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு நான் பாடி கார்ட்ஸ் கூட சேர்ந்து இங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரையுமே நோட் பண்ணிக்கிறேன். நீ ட்ரக்கை கரெக்டாக எந்த பிளேஸில் கொண்டு சேர்க்கணுமோ அந்த பிளேஸில் சேர்த்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் பாஸ் இங்கே நிறைய பர்சன்ஸ் கன்னோட இருக்கிறாங்க. அதனால இப்போ என்ன ஒர்க்குன்னு வேண்டாம், ஒர்க்கடாக பார்க்கணும். இதில் பாஸோ ஒர்க்கரோ கிடையாது. ஒர்க்குனா எல்லாருமே அந்த ஒர்க்கை தான் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நான் இந்த பிளேஸில் இருந்து இவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணாதான் ட்ரக் சேஃபாக போகும். நீங்கள் இருந்து போ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ட்ரக்கை விட்டு அப்படியே கீழே வந்து கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணால் ஜேகே ட்ரக்கை விட்டு வந்து அடுத்த செகண்டே ட்ரக்கை விட்டுட்டு நம்ம ஜேகே தான் அத்தனை பர்சன்ஸுமே ஷூட் பண்ண வராங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணால் 2 பக்கத்துலேயும் பயங்கரமாக கன் ஷூட் ஆகிட்டு ஜேகேயோட பாடி கார்ட்ஸும் ஆப்போசிட்டில் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்த 30 மெம்பர்ஸை அப்படி ஷூட் பண்ணி கில் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அந்த மாதிரி ஷூட் பண்ணி கில் பண்ணிகிட்டு இருந்த அந்த பிளேஸில் அதில் ஒரு ஷூட் பண்ணுற புல்லட் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் வந்து கரெக்டாக ஷூட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் ஆனால் புல்லட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஷூட் ஆன அடுத்த செகண்டே ஜங்குக்கு ஷூட் பண்ண பர்சனோட ஹெட்டில் ஜங்குக்கோட புல்லட்டு ஷூட் அவுட் ஆகி அந்த பிளேஸில் அந்த பர்சனை டெட் ஆகும். டேமிட், ஹேண்ட்ஸில் எங்கே கொண்டு போய் புல்லட்டை சொருகிருக்கான் பாரு. இதை எப்படி நான் எடுப்பேன்? சரி, ஹவுஸில் தானே ஹயாங்ஸும் சிஸ்டரும் இருக்காங்க, அங்கே போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மற்ற பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போங்க, நான் ஹவுஸ்க்கு போகிறேனுங்கிற மாதிரி ஒரு காரை மட்டும் எடுத்தபடி ஒரு கார் டிரைவர் நம்ம ஜங்குக் 2 பர்சன்ஸ் மட்டுமே நேராக ஹவுஸ்க்கு கிளம்பி வருவாங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு கிளம்பி வந்தால் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒயின் ஜேகப்போ நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா ஹாலில் தான் நம்ம ஆரம்பிச்சுன்னுமே காலேஜுக்கான ஒர்க் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன் அரம்ஜின் ஹயாங்ஸ் இப்போது ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனுக்கு நீ கொடுத்த மெடிசனில் அவன் நல்லாவே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிருந்தான். நான் நல்லா நோட் பண்ணேன். அவன் இப்போது ஓகே தான், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போது மேடுக்கிட்ட ஃபுட்டை தான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், ஃபுட்டை தான் எடுத்துக்கொண்டு டேக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகேங்கிற மாதிரி 4 பர்சன்ட்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். ஃபுட்டை அப்படியே எடுத்தபடியே ஒரு மேடு வரதை நோட் பண்ணிவிட்டு சரி கொண்டாங்க டேக்கை நான் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒயன் அந்த ஃபுட் பவுலை வாங்கினபடி நேராக டேயோட ரூமுக்கிட்ட 4 மெம்பர்ஸுமே வருவாங்க. இந்த மாதிரி வேண்டாம் டே இப்போ அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை 4 பர்சன்ட்ஸும் டேயை சுற்றி நின்றபடி நோட் பண்ணிவிட்டு ஒயன் வந்து நம்ம டே அப்படியே கூப்பிடுவாங்களா அந்த மாதிரி கூப்பிட்டான். டே அப்படியே ஐஸ் ரப் பண்ணபடி சிஸ்டர் ப்ரோ என்ன பண்ணுறீங்க எல்லோரும் என்னை சுற்றி அப்படிங்கிற மாதிரி டே கொஞ்சம் ஷாக் ஆனால், ஏன்னா இந்த ஃபுட்டை எடுத்துக்கோ, கொஞ்சம் மெடிசன் போட்டுக்கோ, அப்படின்னா நீ சீக்கிரம் ரெக்கவர் ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டை அப்படியே நம்ம ஒயன் ஃபீட் பண்ணி விடுவாங்களா இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். நம்ம டேயுமே அதை அப்படியே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு டேயையும் ஆரம்பிச்சின்னு ஜேகப்பையும் நோட் பண்ணபடி இருந்தால் அந்த ரூம் டோரை வேகமாக புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு உள்ளே வேகமாக என்ட்ராகிறாரு. மாஃபியா லுக்கில் ஒரு ஹேண்ட்ஸில் அப்படியே பிளட்டு சொட்ட விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொசிஷனில் நம்ம ஜங்குக்கு உள்ளே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆனால் நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸுமே ஜங்குக்கை பார்த்தா எவ்வளவு திமிரண்டா என்னையை ஷூட் பண்ணி கில் பண்ணுவான். அந்த ஜாக்கை நான் சும்மாவே விட மாட்டேன். ஜாக்கு உன்னோட டெத்து ஏன் ஹேண்ட்ஸில் தான்டா, நீ இருக்கிற பிளேஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதே பிளேஸில் உன்னை கில் பண்ணிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி கண்ணை எடுத்து சீலிங்க பட்டபடி வர ஷூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ண மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே கட்டி கதறி அழுதுருவார். இந்த மாதிரி அழுதா அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கே வராரு. நம்ம கூட தான் இருக்கான், நம்மளோட ரூமில் தான் இருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் இருந்தாலும் அந்த கன்னை கீழே போட்டுட்டு டே பயந்துட்டே என்ன சும்மாடா சும்மா
நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் நோட் பண்ணபடி பேசுனா, ஹேண்ட்ஸில் பிளட்டு சொட்ட சொட்ட விழுற மூமெண்ட்ட சேகப் ஜின்னு எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. சேகப் வேகமாக வண்டிட்டு, என்னடா ஹேண்ட்ஸில் பிளட்டு சொட்ட சொட்ட விழுந்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாரி அவர் வேர் பண்ணியிருக்க அந்த கோட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பார்த்தா, புல்லட்ட அப்படி ஹேண்ட்ஸில் ஷூட் ஆகிருக்க மூமெண்ட்டோட இருக்கிறத பார்த்துட்டு, டேய் புல்லட் ஹேண்ட்ஸில் ஷூட் ஆகிருக்கு, ஹாஸ்பிட்டல் போகிறத விட்டு ஏன்டா இங்கே வந்த? அதான் டாக்டர்ஸ் 2 பேர் இங்கே நீங்கள் இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். புல்லட்ட நானே ரிமூவ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன்.